Dear students, இன்னைக்கு T20 டெஸ்ட் 2க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இதில் கேட்கப்பட்ட வினா வந்து ஜூலை 2025ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஆசிரியர் தேர்வு வினாக்கள். ஸோ 15வது வினா பாருங்கள். நமக்கு 2 செட்டு கொடுத்துருக்காங்க. அதில் A கார்ட்டீசியன் ப்ராடக்ட் B அண்ட் B கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு A கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். கிவன் என்னது? A ஈக்குவல் டு 2, -2, 3. B என்ற செட்டு 1, -4. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு A கிராஸ் B. அப்போ A என்ற செட்டு 2, -2, 3 இன்ட்டு B என்ற செட்டு 1, -4. ஸோ ரெண்டுத்தையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னால் எப்படி பண்ணணும்? ஒரு எலமெண்ட் எடுத்து போயிட்டு இன்னொரு எலமெண்ட்டு கூட பேர் பண்ணணும். ஃபஸ்ட் செட்டில் இருக்கிற ஒரு எலமெண்ட் எடுத்து போயிட்டு செகண்ட் செட்டில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டு கூட பேர் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு இதில் 2 இருக்குது, அங்கே ஃபஸ்ட் எலமெண்ட்டு 1 இருக்குது. இங்கே ஃபஸ்ட் எலமெண்ட்டு 2 இருக்குது, அங்கே செகண்ட் எலமெண்ட்டு 4 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் முடிச்சாச்சு. அதே போல் செகண்ட் எலமெண்ட் -2, 1, -2, -4. சிமிலர்லி 3, 1, 3, -4. ஓகேவா? A கிராஸ் B முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? B கிராஸ் A கேட்குறாங்க. இப்போ B கிராஸ் A. B என்ற செட்டு இப்போ ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். B என்ற செட்டு 1, -4 கிராஸ் A என்ற செட்டு ரெண்டாவது எழுதிக்கணும். 2, -2, 3. ஸோ இப்போ இதை பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கங்க. 1, அங்கே 2, இங்கே 1, அங்கே -2. ஃபஸ்ட் செட்டில் 1, செகண்ட் செட்டில் 3. ஸோ 1 எடுத்து இந்த 3 எலமெண்ட் கூட பேர் பண்ணியாச்சு. அதே போல் -4 எடுத்துகிட்டு 2 கூட, -4 எடுத்துகிட்டு -2 கூட, -4 எடுத்துக்கிட்டு 3 கூட. ஸோ பேர் பண்ணிக்கணும். திஸ் இஸ் B கிராஸ் A. அவங்க கேட்டது A கிராஸ் B அண்டு B கிராஸ் A. பாருங்கள், திஸ் இஸ் A கிராஸ் B, திஸ் இஸ் B கிராஸ் A. சரிதானே? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அம்புக்குறி படமானது P மற்றும் Q கணங்களுக்கான உறவை குறிக்கின்றது. இந்த உறவு. ஸோ Pக்கும் Qக்கான ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 2 கான்செப்ட் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் கன கட்டமைப்பு முறை, செகண்ட் ஒன் பட்டியல் முறையில் எடுத்துக்க. ஸோ கன கட்டமைப்பு முறை எப்படி எடுத்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் இப்போ கன கட்டமைப்பு முறை. சரியா? ஸோ இது ஒரு ரிலேஷன். ஸோ ஆர்னு பேர் வச்சுக்கலாம். அப்போ அந்த ரிலேஷனில் எப்படி இருக்குது? ஒரு x, y அப்படின்னு ஒரு செட்டு சச் தட் இந்த செட்டில் y என்பது என்ன குறிக்குது? இது ஒய்யோட வேல்யூ. அப்போ இது எக்ஸோட வேல்யூ. இதிலேருந்து இது என்னமா இருக்குது பாருங்கள். இது 3, 5, 4, 6, 5, 7. ஸோ அப்போ இதை விட இது 2 கம்மியாக இருக்குது. அப்போ y என்பது எக்ஸிலிருந்து 2 குறைவாக இருக்கிறது. இப்போ x, y ஒரு பேரு சச் தட் y என்பது எக்ஸ்லேருந்து 2 குறைவாக இருக்குது. இதில் இருக்கிற x எங்கே இருக்குது? P என்ற செட்டில் இருக்குது. இருக்கிற y எங்கே இருக்குது? Q என்ற செட்டில் இருக்குது. இதுதான் கனக்கட்டமைப்பு முறை. செகண்ட் ஒன் பாருங்கள், பட்டியல் முறை. ஸோ பட்டியல் முறை என்பது ரோஸ்டர் ஃபார்ம். திஸ் இஸ் பேராக எழுதணும். ஸோ 5, 3 கூட மேப்பிங் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 6, 4 கூட மேப்பிங் ஆகிருக்கு. 7, 5 கூட மேப்பிங் ஆகிருக்கு. ஓகேவா? இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ பாருங்கள், அப்படி அதை இங்கிலீஷில் அப்படி எழுதணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம் எப்படி எழுதணும்? திஸ் இஸ் அ ரிலேஷன். தட் ரிலேஷன் ஒரு x, y என்ற கோஆர்டினேட் மாதிரி எழுதணும். ஸோ ஒய்யோட ஆன்சர் எக்ஸோடைய ஆன்சர்லேருந்து 2 கழிக்கிறது. இதில் x என்பது P என்ற செட்டில் இருக்குது, y என்பது Q என்ற செட்டில் இருக்குது. அப்படி எழுதிக்கணும். செகண்ட் ஒன் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ ரோஸ்டர் ஃபார்மில் என்னது? பேராக எழுதணும். ஆர்டர் ஆஃப் பேரில் எழுதணும். 5, 3, 6, 4, 7, 5. இங்கே கொஷின்லேயே இருக்குது, எங்கேயும் தேவையில்லை. 5, 3, 6, 4, 7, 5. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது 800 சம் 2 ஃபேக்டர்ஸ்லாம் எழுத சொல்கிறாங்க. ரொம்ப எளிமையான சம்மு. 2, 400, 2 அதை பாதியாக்கினா 200, 200, 2
50 2 25 25 5 into 5ன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம கொடுத்துக்கிறது a power b into b power a it is equal to 800. ஸோ இப்போ நம்மகிட்ட கிடச்சிருக்கிறது என்னது 2 power 5 5 power 2 equal to 800. ஸோ அப்போ கம்பேரிசன் பண்ணும்போது a power b b power a it is equal to 2 power 5 ப்ளஸ் 5 power 2 இப்படி எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, ஏவோட இருக்க இடத்துல 2 இருக்குது, பி இருக்க இடத்துல 5 இருக்குது. ஸோ அதர்வைஸ் ஸோ அப்போ a power b b power a. ஸோ இதை 2 power 5னும் 5 power 2 மல்டிபிளில் இதை முதல்ல இதை பின்னாடி மாற்றி எழுதலாம். ஸோ அப்போ என்ன வரும், a equal to 5னு வரும், 5 power 2 2 power 5. அப்போ ஏவோட வேல்யூ 5னு வரும், பியோட வேல்யூ 2னு வரும். ஸோ therefore a equal to 2, b equal to 5 அல்லது a equal to 5 b equal to 2 இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ ஒரு ஜிபி கொடுத்துருக்காங்க. 729 253 83 என்ற பெருக்கு தொடர் வரிசையின் 7வது உறுப்பை காண்க. பெருக்கு தொடர் வரிசை. அப்போ பெருக்கு தொடர் வரிசை எண்ணாம் உறுப்புக்கான ஃபார்முலா tn ஈக்குவல் டு ar பவர் n மைனஸ் 1 nth டேர்முக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ என்ன கிவன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 729 243 81 எக்ஸட்ரா. இது எல்லாம் எப்படி இருக்குது, r in gp. இது பெருக்கு தொடர் வரிசையில் அமைந்துள்ளதுன்னு எழுதணும் தமிழில். இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் 729. நெக்ஸ்ட்டு பெருக்கு தொடர் வரிசை இல்லையா, காமன் ரேஷியோ செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ இதை அடித்து நமக்கு என்ன கிடைக்குது, 1 times 3 times. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஃபார்முலானது tn ஈக்குவல் டு ar பவர் n மைனஸ் 1. இது ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இப்போ ஏழாவது டேர்ம் கண்டுபிடிக்கணும். a 729 இன்ட்டு ஆரோட வேல்யூ 1/3 பவர் 7 மைனஸ் 1. ஸோ அப்போ 729 இன்ட்டு 1/3 அடுக்கு 6 வரும். ஸோ இதை எப்படி எழுத போகிறோம் பாருங்கள், 729 இன்ட்டு 3 பவர் 6ன்னு எழுத போகிறோம். 3 பவர் 6ன்னு எழுத போகிறோம். அப்போ 3 6 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுறோம். 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. ஸோ பாருங்கள், இது 9, இதோட வேல்யூ 9, இதோட வேல்யூ 9, இதோட வேல்யூ 81. ஸோ 81 9 எடுத்து மல்டிபிள் பண்ணால் 729. ஸோ 729 1/3 6 முறை எழுதும் போது பெருக்கும்பொழுது 729 வருது. ஸோ அப்போ நம்முடைய ஏழாவது டேர்ம் என்னவா கிடைக்கிது, 1. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 19வது நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஷனுக்கு, இந்த கோவைக்கு விளக்கப்பட்ட மதிப்பு எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. ஸோ அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, the expression t by t square minus 5t plus 6 is இது undefined ஆகும்னா is undefined எப்போ, when இது undefined ஆகும்னா when எது, இந்த டினாமினேட்டர் இருக்கிற t ஸ்கொயர் மைனஸ் 5t ப்ளஸ் 6 இது என்னவா ஆகணும், ஈக்குவல் டு 0 ஆகணும். அப்போ t ஸ்கொயர் மைனஸ் 5t ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. இந்த வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு, இந்த எக்ஸ்பிரஷன் அன்டிஃபைன்ட் ஆகணும். அப்போ தான் அதுதான் விளக்கப்பட்ட மதிப்பு. எப்போ அன்டிஃபைன்ட் ஆகணும்னா வென் இந்த டினாமினேட்டர் ரிசல்ட்டு 0 ஆகணும். அப்போ டினாமினேட்டர் ரிசல்ட்டை 0 ஆக்கக்கூடிய இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஆகுது. அப்போ இதை ரூட்டாக பிரிக்கணும். ஸோ இந்த t ஸ்கொயர் முன்னாடி 1 இருக்குது, ஓர் 1 1, 6 வந்து 3 2 6ன்னு பிரிச்சிக்கலாம். ஓர் 2 2, ஓர் 3 3, நடுவில் என்ன வரணும், -5. அப்போ ரெண்டுமே மைனஸ் போட்டுக்கு. இப்போ என்ன வரும், t மைனஸ் 2 t minus 3 equal to 0. அப்போ t ஓட ரிசல்ட்டு -2 na +2, -3 na +3. therefore excluded values equal to 2, 3. ஸோ தமிழ் இது எப்படி எழுத போகிறீங்கன்னா, இந்த டேர்ம் இருக்கு இல்லையா என்ற கோவை
t by t square minus 5t plus 6 கோவை என்ற கோவை t ஸ்கொயர் மைனஸ் 5t ப்ளஸ் 6 ஈக்குவல் 0 இந்த டேர்ம் இருக்குல்லையா அந்த எக்ஸ்பிரஷன் என்ற கோவை இந்த கோவையில் t ஸ்கொயர் மைனஸ் இந்த கோவையில் t ஸ்கொயர் மைனஸ் t ப்ளஸ் 6 என்பது 0 எனும்போது இந்த கோவையில் இருக்கு இல்லையா ஸோ அந்த ரிசல்ட்டு 0வாக இருக்கும்போது மதிப்பிடத்தக்க இயலாததாகிறது. ஓகேவா? ஸோ அப்போ t ஸ்கொயர் மைனஸ் 5t ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0, t மைனஸ் 2, t மைனஸ் 3 இட் இஸ் ஈக்குவல் 0, t ஈக்குவல் டு 2,3. சரியா? எழுதிக்க வேண்டியது தான். விளக்கப்பட்ட மதிப்புகள் எழுதிக்க வேண்டியது தான். ஸோ 20வது வினா பாருங்கள். ஒரு கூம்பின் இடைக்கண்டத்தின் சாய்வு உயரம். ஒரு கூம்பின் இடைக்கண்டம். ஸோ இடைக்கண்டம்னு தெரியும் இல்லையா ஃப்ரஸ்டம். ஸோ எப்படி இருக்கும்? நம்ம டீ கப்பை காப்பினது. ஸோ டீ கப் இருக்கு இல்லையா அது மாதிரி இருக்கும். இது சைஸ் பெருசாக இருக்கு இல்லையா இது கேபிட்டல் ஆர், சின்னதாக இருக்கு இல்லையா இது ஸ்மால் ஆர். ஓகேவா? ஸோ இது ஸ்லாண்ட் ஹைட், இந்த சாய்வு உயரம் எல். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கூம்பு இடைக்கண்டத்தின் சாய்வு உயரம் ஸ்லாண்ட் ஹைட் 5 சென்டிமீட்டர். அதன் இரு ஆரங்கள் 2 ரேடியஸ், ஒன்று 4 இன்னொன்று 1. அப்போ கேபிட்டல் ஆர் 4ன்னு எடுத்துக்க போகிறோம், ஸ்மால் ஆர் 1ன்னு எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, curved surface area of frustum. Curved surface area of frustum formula என்னன்னா pi capital R plus small r into L square units. இது ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ தமிழ் என்ன இது பாருங்க, இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு அப்படின்னு எழுதிக்க வேண்டியது தான். ஸோ ஒன்றும் கிடையாது, பையோட வேல்யூ 22/7, கேபிட்டல் ஆரோட வேல்யூ 4, ஸ்மால் ஆரோட வேல்யூ 1, எல்லோட வேல்யூ 5. ஸோ 22/7, 4 + 1 5 × 5. சரி பார்த்தீங்கன்னா 5 25. இப்போ 22 × 25/7. ஸோ உங்களுக்கு என்ன வந்துடும்? 22 25 பெருக்குனா 50 50 550 வரும். அப்போ 550 7, 550 7ஆல் வகுக்கும்போது உங்களுக்கு 78.57 வரும். ஸோ அலகு என்னது எதில் கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்ன எழுதுகிறோம்? தேர்ஃபோர் CSA ஆஃப் ஃப்ரஸ்டம் கர்வ்டு சர்ஃபேஸ், அதாவது இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு. அடுத்தது பாருங்கள், இது வந்து நம்ம தொடுகோடு இருக்கு இல்லையா டேஞ்சன்ஸ், அது மாதிரி. ஸோ இப்போ இந்த சர்க்கிளுடைய வெளியில் இருக்கிற டேஞ்சன்ஸ் இது. இந்த டேஞ்சனில் இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கும், தொடுகோடுகள் சமமாக இருக்கும். சப்போஸ் இப்போ இந்த வெளி பாயிண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். சிமிலர்லி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முக்கோணத்தில் இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது? ஏஎன் 3 சென்டிமீட்டர்னா ஏஎம்மும் 3 சென்டிமீட்டராக இருக்கும். பிஎன் 4 சென்டிமீட்டர்னா பிஎல்லும் 4 சென்டிமீட்டராக இருக்கும். ஓகேவா?
இப்போ நம்மகிட்ட என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த பிசியோட டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. இதனோட வேல்யூ எவ்வளோ தெரியும் நமக்கு, 9 சென்டிமீட்டர். அப்போ எல்சி என்னவா இருக்குது, சாரி ஆக்சுவலி ஏசி தான் 9 சென்டிமீட்டர். இது ஃபுல்லாக 9, இது மட்டும் 3னா இது 6 சென்டிமீட்டர். அப்போ எல்சியோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், 6 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இப்போ பிசியோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், 10 சென்டிமீட்டர் இருக்கும். இதை நம்ம சம்மாக ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 கேஸாக பிரிச்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கேஸ் எது, ஏஎன் என்ற ஆன்சரும் ஏஎம் என்ற ஆன்சரும் என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும். அது ரெண்டுமே என்னவாக இருக்குது, 3 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகேவா. அடுத்தது என்னது, இங்கே பிஎன்னும் பிஎல்லும் சமமாக இருக்கும். பிஎன்னும் பிஎல்லும் சமமாக இருக்கும், 4 சென்டிமீட்டர். ஓகேவா. அதே போல் வேறு என்ன நம்மக்கிட்ட இருக்குது, இங்கே பாருங்கள், சிஎம்மும் எல்சியும் ஈக்குவலாக இருக்கும். சிஎம்மும் எல்சியும் ஈக்குவலாக இருக்கும். எவ்வளோ, அதான் கண்டுபிடிக்கணும். சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சிஎம் இட் இஸ் ஈக்குவல் டு சிஎம் இந்த ஃபுல், அதாவது சிஏ, சிஎம் இட் இஸ் ஈக்குவல் டு ஏசின்ற ஃபுல் டிஸ்டன்ஸ்லேருந்து, அதுலேருந்து ஏஎம் என்ற டிஸ்டன்ஸை கழிக்கிறோம். ஏசி என்பது எவ்வளோ இருக்குது, 9 சென்டிமீட்டருக்கு. ஏஎம் எவ்வளோ இருக்குது, 3 சென்டிமீட்டர் இருக்குது. அதை கழித்தா நமக்கு சிஎம் எவ்வளோ கிடைக்குது, 6 சென்டிமீட்டர் கிடைக்குது. 6 சென்டிமீட்டர் கிடைக்குது. சரிதானே. இப்போ நமக்கு இன்னொரு கான்செப்ட் என்ன இருக்குது, சிஎம்மும் இட் இஸ் ஈக்குவல் டு சிஎல்லும் ஈக்குவல். அப்போ ரெண்டுமே 6 சென்டிமீட்டர். நம்ம கேட்டது பிசி. இப்போ பிசி என்பது எவ்வளோ இருக்குது, பிஎல் டிஸ்டன்ஸையும் எல்சி டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணுறது. இந்த பிஎல் டிஸ்டன்ஸையும் எல்சி டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணுறது. சரிங்களா. பிஎல் டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோ, பிஎல் எவ்வளோ இருக்கும், 4 சென்டிமீட்டர். சரிங்களா, 4. எல்சி எவ்வளோ, இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கும் பாருங்க, சிஎல் எல்சி 6. ஸோ 6 + 4 10 சென்டிமீட்டர். இது பிசி. ஓகேவா. ஸோ 22வது வினா பாருங்கள். 2 பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. என்னது, x1, y1 அது -6,1, x2, y2 இது -3,2. 2 புள்ளியை வச்சு சாய்வு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. 2 புள்ளியை வச்சு சாய்வு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. சாய்வு ஸ்லோப்பு எம்னு சொல்லலாம். y2 - y1 / x2 - x1. ஒய்யோட வித்தியாசம் பை எக்ஸோட வித்தியாசம். ஸோ எம் ஸ்லோப்புக்கு என்னது, y2 இது இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டு 2 மைனஸ் y1 எவ்வளோ 1 பை x2 எது -3 மைனஸ் x1 வேல்யூ என்னது -6. திரும்ப ஒரு மைனஸ் வரதால் +6. அப்போ நமக்கு என்ன ஆகிருக்கும், 2ல் 1 போச்சுன்னா 1, 6ல் 3 போச்சுன்னா 3. இதுதான் இந்த சாய்வு. ரொம்ப சிம்பிளான சம். புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 23வது வினா பாருங்கள். ஒரு நேர்கோடு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இந்த சமன்பாட்டிலேருந்து ஆய அச்சுகளின் மேல் ஏற்படுத்தும் வெட்டு துண்டுகளை காண்க. ஸோ த இன்டர்செப்ட் மேட், ஃபைண்ட் த இன்டர்செப்ட் மேட் பை த லைன். ஏதோ 2 இன்டர்செப்டை வச்சு இந்த ஈக்குவேஷன் உண்டாயிருக்கு. அப்போ அந்த 2 இன்டர்செப்ட் என்னென்னு கொஸ்டின். ரொம்ப எளிமையான கணக்கு, ஒன்றுமே கிடையாது. 4x + 3y. அந்த கொஸ்டின் எப்படி எடுத்து எழுதிக்கிங்களேன். 4x நேர்கோடு சமன்பாடு, 3y இட் இஸ் ஈக்குவல் டு +12. சரிங்களா. ஸோ நம்ம எந்த இது வெட்டு தூண்டு வடிவில் நேர்கோட்டு சமன்பாடு x/a + y/b = 1. கடைசியில் 1 வரணும். எக்ஸு கிழக்கிறது எக்ஸோட வெட்டுத்துண்டு, ஒய்யை கிழக்கிறது ஒய்யோட வெட்டுத்துண்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம 4x + 3y இட் இஸ் ஈக்குவல் டு +12 சமூகத்தை போச்சுன்னா -12. அப்போ என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணால் எல்லா டேர்மையும் டிவைட் பண்ணுறோம். -12 -12 இப்போ அடிச்சுன்னா எத்தனை வரும் பாருங்கள். இதில் 1 4 இருக்குது, இதில் 3 4 இருக்குது. அப்போ 1 × x/-12 சாரி -3 ப்ளஸ் இதில் அடிச்சுன்னா 1 3 4 3. அப்போ y/-4. இந்த -12 அடித்தா 1. தேர்ஃபோர் எக்ஸின் வெட்டு துண்டு ஈக்குவல் டு -3, ஒய்யின் வெட்டு துண்டு -4. ஸோ இப்போ இங்கிலீஷ் எப்படி இதெல்லாம்,
intercept of x is -3, intercept of y is -4. அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த வினா பாருங்கள், 25வது வினா. ரொம்ப எளிமையான வினா. டிக்னாமெட்ரியில் ஒரு ஐடென்டிட்டியை முற்றொருமையை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஷின். இங்கே பாருங்கள், எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம் கொஷினில். cos θ by 1 + sin θ. கொஷின் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டு எல்ஹெச்எஸ் திரும்ப அப்படியே எழுதுகிறேன். திரும்ப cos θ / 1 + sin θ. இது அப்படியே எழுதிக்கிட்டேன்னா ஒன்றும் கிடையாது, காஞ்சுகேட் பண்ண போகிறேன். டினாமினேட்டரில் 1 + sin θ இருக்குது. அப்போ மேலேயும் 1 - sin θவால் மல்டிபிளன் டிவைட் பண்ணுறேன். வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ அப்புறம் cos θ எடுத்து பெருக்கும் போது ஒரு cos θ இல்லை cos θ பெருக்கத்தால் அப்படியே வச்சுக்கோ. cos θ × 1 - sin θ வச்சுக்கிட்டோமா? ஸோ a + b a - b இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? a + b a - b 1 ஸ்கொயர் 1 தான், அதில் மைனஸ் sin ஸ்கொயர் θ. நம்ம ஒரு தெரியும் sin ஸ்கொயர் θ ப்ளஸ் cos ஸ்கொயர் θ = 1. அப்போ இந்த cos ஸ்கொயர் θவை இங்கே ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த சைன் அங்கே போச்சுன்னா 1 - sin ஸ்கொயர் θ. அப்போ 1 - sin ஸ்கொயர் θக்கு பதில் நம்ம என்ன எழுதலாம்? cos ஸ்கொயர் θ. இப்போ cos θ × 1 - sin θ 1 - cos ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ = cos ஸ்கொயர் θ. ஸோ இந்த cos θவுக்கும் இந்த ஸ்கொயர் கட் கொடுத்துட்டா நமக்கு என்ன இருக்கும்? மீதி 1 - sin θ / cos θன்னு இருக்கும். ஸோ இது வந்து டினாமினேட்டரை செப்பரேட் பண்ணால் 1/cos θ மைனஸ் sin θ / cos θன்னு வரும். 1/cos θ = secant θ மைனஸ் sin θ / cos θ = tan θ. ஸோ நமக்கு இதுக்கு தானே ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன கொஷின் கொடுத்தாங்க? cos θ / 1 + sin θ it is equal to secant θ மைனஸ் tan θன்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு அழகாக எழுத வேண்டியது தான். ஓகே, ஒரே க்ளூ தான். ஸோ 1 + sin θ இருக்குது. ஸோ என்னது நியூமரேட்டரும் டினாமினேட்டரில் 1 - sin θ காஞ்சுகேட் பண்ணால் முடிஞ்சிருச்சு. ஸோ 25வது வினா பாருங்கள். ஆல்மோஸ்ட் சரி, ஒரு 4 சம் தான் பார்த்துங்க. 25 88 சதுர சென்டிமீட்டர் வலைபரப்புடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 88 ஸ்கொயர் சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. 88 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ ஒரு நேர்வட்ட உருளை, ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டர். ஓகேவா? இந்த சிலிண்டருடைய என்னது இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சுற்றி இருக்குல்லையே அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா CSA இட் இஸ் ஈக்குவல் எவ்வளோ இருக்குது? 88 என்னது சென்டிமீட்டர் ஸ்கொயர். 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது. ஓகே, இதனோட அது கூட வேறு என்ன கொடுத்துருக்காங்க? இதனுடைய ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஹைட் எவ்வளோவா? ஹைட் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர் எனில் அதனுடைய டயாமீட்டர் கேட்குறாங்க. ஸோ இந்த டயா கேட்குறாங்க. நம்ம டயா கண்டுபிடிக்கிறது முன்னாடி முதல்ல என்ன பண்ண போகிறோம்? ரேடியஸை கண்டுபிடிச்சி 2ஆல் பெருக்கி பாரு. ஒன்றுமே கிடையாது. அப்போ இதுக்கு ஃபார்முலா ஃபஸ்ட் எடுத்துக்குவோம். என்னது ஃபார்முலா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு 2πRH ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ நமக்கு கொடுத்துட்டாங்க. என்னது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அவங்க கொடுத்துட்டாங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் அவங்க நமக்கு கணக்கில் கொடுத்துட்டாங்க. என்னது ஈக்குவல் டு 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் சிலிண்டரோட ஃபார்முலா அது 2πRH ஈக்குவல் டு 88. ஸோ 2 பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ தெரியாது, ஹைட்டோட வேல்யூ 14 ஈக்குவல் டு 88. நமக்கு யார் வேணும்? ரேடியஸ் இங்கே வச்சுட்டு நமக்கு டயாமீட்டர் வேணும். ஸோ ரேடியஸ் கண்டுபிடிச்சா தான் டயாமீட்டர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆரை மட்டும் வச்சுட்டு 88 இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற 2 சமக்கூறு தண்ணி போகும்னா வகுத்தல் 1/2. இங்கே இருக்க 22/7 7/22 14 1/14 ஆயிடுச்சுங்க. 7 7 7 14. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
8 11 88. இல்லைங்க நீங்கள் நான் 22 வாய்ப்பாடு அடிச்சிங்கன்னா 4 22 88 ஒரு 22 ஒரு 2 2 2 2. ஸோ உங்களுக்கு இந்த 2 கட் கொடுத்துட்டா உங்களுக்கு எவ்வளோ வருது? ஃபுல்லாமே கட் ஆகிடுதுங்க. R = 1ன்னு மட்டும் வரும். என்ன கிடைக்கும்? R = 1ன்னு மட்டும் கிடைக்கும். ஸோ நமக்கு கேட்டது டயாமீட்டர். டயாமீட்டர்னால் விட்டம். டயாமீட்டர் விட்டம் என்பது 2/6. அப்போ 2 × R வேல்யூ 1. இப்போ 2 × 1 2 சென்டிமீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 26வது வினா பாருங்கள். ஒரு தரவின் வீச்சு ரேஞ்ச் அண்டு மிக சிறிய மதிப்பு. ஸோ ஒரு வீச்சுன்னு வந்துட்டாவே நம்ம எந்த ஃபார்மாக போயிடணும்? ரேஞ்ச். ரேஞ்ச் இட் இஸ் ஈக்குவல் டு ஷார்ட்டாக எப்படி எழுதிக்கலாம்? ஆர்னு எழுதிக்கலாம். R = லார்ஜ் வேல்யூ மைனஸ் ஸ்மால் வேல்யூ. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரேஞ்சு கொடுத்துட்டாங்க. ரேஞ்ச் எவ்வளோவா? 36.8. அதுக்கப்புறம் மிக சிறிய மதிப்பு ஸ்மாலஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்னது? 13.4. என்ன கேட்குறாங்க? லார்ஜஸ்ட் வேல்யூ கேட்குறாங்க. அதை எடுத்துமே இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 3 வேல்யூவில் 2 வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஆரோட வேல்யூ 36.8. லார்ஜஸ்ட் வேல்யூ தெரியாது. மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ 13.4. நமக்கு யார் வேணும்? லார்ஜஸ்ட் வேல்யூ வேணும். ஹோல்டு பண்ணிவிட்டு 36.8 இந்த மைனஸ் 13.4 சமக்குறி தண்ணி இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 13.4 மாறிடும். அப்போ L = நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 4 8 12க்கு 2 மீதி 1 3 6 9 9 + 1 10க்கு 0 மீதி 1 3 + 1 4 + 1 5 50.2. இதெல்லாம் முடிஞ்சு வச்சிங்க. ரொம்ப எளிமையான வினா தான். 27வது வினா பாருங்கள். 2 நாணயங்கள் 2 காயின்ஸ் ஒன்றாக சுண்டப்படுகிறது. 2 நாணயங்களையும் வெவ்வேறு முகங்கள் சரியா என்னது கிடைப்பதற்கான நிகழ்த்தகு. 2 காயின்ஸ் ஆர் டாஸ்ட் டுகெதர்ஸ். 2 காயின்ஸை டாஸ் பண்ணாங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி கெட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்? அப்போ 2 காயின்ஸை டாஸ் பண்ணால் என்ன சாம்பிள் ஸ்பேஸ் வரும்? S = ரெண்டுமே ஹெட்டாக விடலாம். 1 ஹெட்டு 1 டைலு விடலாம். இல்லை இன்னும் ஃபஸ்ட்டு டைலு 2வது ஹெட்டு விடலாம். ரெண்டுமே டைலாக விடலாம். இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ S வந்து சாம்பிள் ஸ்பேஸு. N(S) என்பது சாம்பிள் ஸ்பேஸுடைய எண்ணிக்கை 4. ஸோ அப்போ ஏன்றது நம்ம இப்போ ஏன்னு ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கிறோம். லெட் A be the event of getting different faces. அப்போ A என்பதை வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்க எடுத்துக்கோமா. ஸோ பாருங்கள். அப்போ ஏன்றது நம்ம என்னவா வந்துடும்? வேறு ஃபேஸ் இருக்கிறது 2 தான். ஹெட் டைல் டைல் ஹெட். இதில் எத்தனை எண்ணிக்கை இருக்குது? N(A) 2 தான் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா ப்ராபபிலிட்டி ஆஃப் A = N(A) / N(S). ஓகேவா? ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A = N(A) உடைய எண்ணிக்கை 2, N(S) 4. ஸோ தேர்ஃபோர் ப்ராபபிலிட்டி ஆஃப் A = அடித்தா 1/2. ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஒன் சம் பாருங்கள். இது வந்து ஒரு உருவாக்கப்பட்ட வினா. ஸோ கம்பல்சரி கொஸ்டினை கேட்கப்பட்ட வினா இது. ஸோ இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? A = -1 1 AB. ஸோ இதில் என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க? A² ஆன்சர் = யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ABயோட வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. அப்போ A² கிவன் A² = I. ஸோ ஐனா நமக்கு என்னென்னு தெரியும். ஓகேவா? இப்போ A²னா ஏவை 2 முறை பெருக்கணும். -1 + 1 AB. திரும்பவும் -1 + 1 AB. A² 2 முறை பெருக்கணும். I என்பது யூனிட் மேட்ரிக்ஸு 1 0 0 1. ஸோ பாருங்கள். ஃபஸ்ட்டு இது 2 எடுத்து மல்டிபிள் பண்ணுறோம். இந்த ஃபஸ்ட்டு காலம் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு காலம் இருக்கு இல்லையா? இந்த ஃபஸ்ட்டு காலம் எடுத்து இங்கே ரோ மாதிரி எழுதி மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ நமக்கு என்ன எழுதுவோம்?
-1 ஏ. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் பாருங்கள், -1 எடுத்து -1 பெருக்குனா +1, -1 ஏ கூட பெருக்குனா -a, ஏ கூட 1 எடுத்து பெருக்குனா ஏ இன்ட்டு பி ஏபி. ஸோ என்ன பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு காலம் எடுத்து எழுதணும். ஸோ சிமிலர்லி இந்த செகண்ட் காலம் எடுத்து இங்கே எழுதிக்கணும். என்னது 1 பி. ஸோ 1 எடுத்து பெருக்கும் போது -1, ஏ கூட பெருக்குனா ஏ, பி கூட 1 பெருக்குனா பி கூட பியை பெருக்குனா b². ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணியாச்சு. ஸோ இதனோட ரிசல்ட் நமக்கு என்ன வருது பாருங்கள், 1 0 0 1. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இதை ஈக்குவல் பண்ணி நம்ம ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன இருக்குது, இந்த ஃபஸ்ட்டு இந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல்ற கான்செப்ட் படி ஸோ இந்த ஃபஸ்ட் டைம் ஈக்குவல் பண்ணுறோம். ஈக்குவல் பண்ணும்போது 1 + a இட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கிது. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. சிமிலர்லி இங்கே செகண்ட் இருக்குல்லையே, இதை ஈக்குவல் பண்ணுங்கள். இதை ஈக்குவல் பண்ணும்போது 1 - b அதாவது -1 + b இட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கிது. லெட் அஸ் டேக் ஈக்குவேஷன் நம்பர் 2. ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுறோம். இப்போ சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கங்க. ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கினா ஸோ நம்மகிட்ட என்ன இருக்குது, 1 + a = 1 இருக்குது. அப்போ a = 1, இந்த +1 = -1, a is equal to 0ன்னு முடிச்சிக்கும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது -1 + b = 0ன்னும் போது b = -1 சமூகத்தை தாண்டி போகும்போது +1 ஆகிடுது. ஸோ அவங்க கேட்ட ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ.